அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 33 பற்றி பார்க்கப் போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். தான் செய்த பிழையால் ஏற்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் தன்னை நோக்கி வந்து அதில் எரிய ஆரம்பித்தார் மன்மதன். இதை கண்ட தேவி பார்வதி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். மன்மதன் எரிவதைக் கண்ட தேவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் சென்று மன்மதனை காக்கும்படி கூறினர். ஆனால் பகவான் நாராயணனோ இப்பணியை தன்னாலும் பிரம்மதேவராலும் கூட செய்ய இயலாது என்று கூறினார். தேவிரதி தன் கணவருக்கு ஏதோ நிகழக்கூடாத அனர்த்தம் நிகழ்ந்ததாக எண்ணி அவர் சென்ற குகையை அடைந்தார். சிவபெருமானின் ரௌதிர பார்வை தணிந்து அமைதி வந்ததும் தேவி பார்வதி அவரின் அருகில் சென்றார். தேவி பார்வதி சிவபெருமானிடம் பலமுறை தான் மனதில் எண்ணியதை கூற முயன்றும் சிவபெருமான் அதை கேட்காமல் கைலாய மலைக்கு சென்றார். தேவி பார்வதி மற்றும் சிவபெருமானை இணைக்க வந்த தன் கணவரான மன்மதனை தேடி தேவிரதி இறுதியில் தேவி பார்வதி இருந்த இடத்தை கண்டறிந்தார். ஓம் நம சிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம். தேவி பார்வதி சிவபெருமான் அமர்ந்து தவம் மேற்கொண்ட இடத்தில் தன் தலையினை சாய்த்து, ஏன் நான் உங்கள் மீது கொண்ட மையலை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? நான் இழைத்த பிழைக்கு என்னை மன்னித்து தங்களின் இல்லத்தரசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என தனக்குத்தானே பேசிய நிலையில் இருந்தார். தேவி பார்வதியின் வருத்தத்தால் சிவபெருமான் தியானம் மேற்கொண்ட ஒளி பொருந்திய அந்த குகை சூரியனின் மறைவால் தன் மகிழ்ச்சியை இழந்தது போன்று காட்சியளித்தது. தன் கணவரை தேடி குகைக்குள் வந்த தேவிரதி இறுதியாக தனிமையில் எம்பெருமானை எண்ணி புலம்பிக் கொண்டு இருந்த தேவி பார்வதியை கண்டார். அவரின் அருகில் சென்று, எம் கணவரை கண்டீர்களா என தேவிரதி கேட்டார். இருப்பினும் மனதில் தைரியத்துடன் நிகழ்ந்த யாவற்றையும் கூறினார். அதாவது, சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலையால் உங்களின் கணவர் எரிந்து சாம்பலாகினார் என்பதை தேவி பார்வதி கூறினார். இதை கேட்டதும் தேவிரதி, என் கணவர் மாய்ந்து விட்டாரா என புலம்பி ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கினார். தேவிரதிக்கு ஏற்பட்ட இந்நிலையில் தென்றலாக வீசிய காற்றுக்கூட இல்லாமல் முழு அமைதியானது அந்த இடம்.
காடுகளில் இருந்த பறவைகள் கூட தேவி ரதியடைந்த வேதனையால் எவ்வித சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக இருந்தன. வாசம் வீசும் மலர்கள் கூட தனது நறுமணத்தை கட்டுப்படுத்தி கொண்டன. இவ்விதம் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மன்மதன் மறைந்ததால் தேவி ரதியடைந்த வேதனைக்கு தங்களால் ஆன செயல்களை செய்தன. தேவி ரதியோ தனது எழில்மிகு தோற்றத்தை விடுத்து தன் கணவரான மன்மதன் எரிந்து சாம்பலான இடத்தை நோக்கி சென்றார். தன் கணவரின் சாம்பலின் அருகில் சென்றதும் என்ன செய்வது என்று புரியாமல் அவ்விடத்திலேயே அமர்ந்து தன்னுடைய பழைய நினைவுகளை எண்ணிக்கொண்டு இருந்தார். தேவி ரதியின் நிலையை கண்ட தேவி பார்வதி அந்த இடத்தில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அந்த இடத்தில் ஏற்பட்டுள்ள அமைதியை கலைக்கும் விதமாக தேவி ரதியின் அருகில் சென்றார். இருப்பினும் தேவி ரதி பார்வதியை கண்டும் காணாமலும் இருந்தார். பின் தன் மனதில் ஏற்பட்ட இந்நிலைக்கு தேவி பார்வதியே காரணம் என எண்ணினார். மேலும் தேவி பார்வதியையும் எம்பெருமானான சிவபெருமானையும் இணைக்க தன் கணவர் இங்கு வந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது என எண்ணினார். தேவி பார்வதி தேவி ரதியிடம் பேச முற்படுகையில், தேவி, தாங்கள் என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் என தன் கணவரின் சாம்பலை பார்த்த வண்ணம் கூறினார். ஆனால் தேவி பார்வதி அதை கேட்காமல் மீண்டும் பேச முற்படுகையில், தேவி, தாங்கள் எதுவும் என்னிடம் உரைக்க வேண்டாம். என்னுடைய இந்நிலைக்கு முழு காரணம் நீங்களே தேவி என தேவி ரதி உரைக்க, நான் எவ்விதம் காரணமாவேன் என தேவி பார்வதி கேட்டார். இதுவரை பொறுமை காத்து தனக்கு ஏற்பட்ட துன்பத்தினை அடக்கி வைத்திருந்த தேவி ரதி திடீரென தேவி பார்வதியின் பக்கம் திரும்பி, என்னுடைய இந்த நிலைக்கு நீரே காரணம் பார்வதி, நினைவிற்கொள்க என உரக்க கூறினார். நான் எவ்விதம் உந்தன் இந்நிலைக்கு காரணமாவேன் என தேவி ரதியிடம் கேட்டார். அம்மொழியை கேட்ட தேவி ரதி கோபமடைந்து, நீர் சிவபெருமான் மீது கொண்ட மையல் எண்ணங்களே எந்தன் இந்நிலைக்கு காரணம். என் கணவரானவரிடம் நான் கேட்ட வரத்தினை தருவதாக அருளிய அந்த கணத்தில் தேவேந்திரன் அழைப்பால் உந்தன் மையலை சிவபெருமானுடன் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு ஈசனின் கோபத்தால் எரிந்தார் என் கணவர். இக்கணம் முதல் என்னை அன்பாக கவனித்து கொள்ள எவரும் இல்லை. என்னுடன் பேசி மகிழ எவரும் இல்லாத பட்சத்தில் நான் தனிமரமாக உள்ளேன் என கூறினார். மேலும் தேவி ரதி தேவி பார்வதியிடம், நான் வேண்டிய வரத்தினை தருவதாக கூறிய எந்தன் சுவாமியும் இங்கு இல்லை. அதனால் நான் எப்படி இவ்வாறு தனித்து என் கணவர் இன்றியும் நான் வேண்டி பெற்ற பிள்ளை வரம் இல்லாமல் உள்ளேனோ அதே போல நீயும் இருப்பாயாக.
செவி கொடுத்து கேட்டுக்கொள் தேவி. நான் எவ்விதம் விரும்பிய என் கணவரானவர் இல்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பத்தில் உள்ளேனோ, அதேபோல நீரும் உன் மனம் கவர்ந்த நாயகரை மணந்து புத்திர பாக்கியம் இன்றி துன்பப்படுவாயாக என்று தேவிரதி சாபமிட்டார். அக்கணத்தில் இந்திரர் அங்கு உதயமானார். என்ன செய்தாய் தேவிரதி? நீர் இட்ட சாபத்தால் நிகழ வேண்டிய சுப செயலானது இன்னும் கால விரியத்தை ஏற்படுத்தும் தேவி. தன்னிலை மறந்து நீர் இட்ட சாபத்தால் இன்னும் என்னென்ன நிகழுமோ என தேவேந்திரர் கூறினார். இந்திரர் கூறிய கூற்றுக்களில் இருந்த மெய்ப்பொருள்களை அறிந்து தன்னிலைக்கு திரும்பிய தேவிரதி தன் கணவரானவரை இழந்ததும் தன் இயல்புகள் யாவற்றையும் இழந்ததால் தன்னையும் அறியாமல் தான் தேவி பார்வதிக்கு சாபம் இட்டதை எண்ணி மனம் வருந்தினார் தேவிரதி. தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிய தேவிரதி தேவி பார்வதியிடம் சென்று, என்னை மன்னித்து அருளுங்கள் என்று வேண்டி நின்றார். தேவிரதி அடைந்த இன்னல்கள் மற்றும் இழப்பின் வலியை உணர்ந்த தேவி பார்வதி தேவிரதியை எதுவும் உரைக்காமல் அவரை அரவணைத்து, அமைதி கொள்வாய் தேவிரதி என கூறி தேவிரதியை சாந்தம் செய்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.